இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது. ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், தாமதமானவர், மந்தன் என்று பெயரும் உண்டு. அவர் இன்னொரு தனகாரகன், அவர் போல் கொடுப்பதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் அந்த 7.5 சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். அது உள்ளே வரும்போதும் பாதசனியாய் வெளியே செல்லும் போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும், அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டமஸ்தனி, கலத்திரத்தில் சனி, ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு. அதனால் பலன்கள் பார்த்து, சார் ரொம்ப கிளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. நேர்மை தவறிவர்களுக்கு எப்படியானும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு. இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா காலை குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு உண்டு. காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரன் அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. இப்போல்லாம் ஃப்ளாட் ஆனதுனால நேரம் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கால் அலம்பினா உண்டு. அதனாலும் என்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் 11ஆவது இடம் அப்படிங்கிற இடம், கர்மஸ்தானாதிபதி. கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம். அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதை யாருன்னா இந்த சனி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சனி ராகுவை போன்றவர். அதனால்தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முதல்ல செய்வார். அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது. செவ்வாயும் கேதுவும் ஒன்று, சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி எதையுமே பிரம்மாண்டமாக பண்ணி கொடுக்குவது, லாபமும் அப்படித்தான். அதனால தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார். சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார், இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது மட்டும் இல்லை, உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் க்யூப் எல்லாமே சனி தான். ஃப்ரிட்ஜு சனீஸ்வரனை சேர்ந்தது. ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனீஸ்வரன் வைத்து கொண்டால், அது கெட்டு போச்சுன்னா ராகு ஆகிடும், விஷமாக மாறிடும். அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானவர் கும்பராசியிலே இருக்கிறார், சனி பகவான் மீனராசியிலே வக்ரகதியிலே இருக்கிறார். அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தன்மையில் போயிருக்கார். 12ஆம் இடம்ங்கிற காலபுருஷத்துக்கு அங்கிருந்து 11ஆவது இடத்தை தொடுவதாக செல்கிறார். அங்கே ராகு இருக்கிறார். இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம், அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார். இப்போது மாற்றம் வருகிறது. நவம்பர் 28ஆம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து 29ஆம் தேதியிலிருந்து நேர்வழி பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது. இந்த நேர்வழி பாதையிலே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார். மேஷராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடைவார். இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன். இங்கிலீஷில் ஆயில், OIL அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலுக்கும் இவர் தான் காரகன். க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர். பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள். அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நீச்சகதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது
ப்ரைஸ் ஹைப் ஆகிறதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிகிறது. எப்படி சார் ஹைப் ஆகும்? இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, இல்லை அதுக்கான கால வர்த்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது. இதையும் ஒரு நிலைப்பாடாக ஆஸ் எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா குரு வந்து வக்கரகதியில் இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் 2026 வரைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேர்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாக தன்மைகளே போர் என்ற குணங்கள் வரும். அந்த போராட்ட குணங்கள், போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம். சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும். எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா, வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும், கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் அடி வாங்குற மாதிரியும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்குது, ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிற எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வாங்கள்லாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும். அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவை தொட்டார், இப்போ திரும்புகிறார். அதனால் இனி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் மாட்டுவதற்கு, சிக்கிக்கொள்வதற்கு, சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் 1. ரெண்டாவது இண்டிகேஷன், இது எல்லாமே கடல் நிலை தடந்து, அந்த மீனராசிங்கிறது கடல் நிலை, கடல் சார்ந்தது. இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மூன்றாவது, மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க. யாரெல்லாம் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிலிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க, முகம் முன்னாடி வராது, நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள். இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டைரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை. அதனால் இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்கள்ட்டே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம். இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கர்மகாரகனான சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை இருக்கும் இல்லையா? வாருங்கள் தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இதனால் வரைக்கும் வக்கரகதியிலே இருந்த சனி பகவான் 11வது லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். நவம்பர் 29க்கு பிறகு இவர் வக்கரம் என்கிற நிலை மாறி உங்களுடைய மேஷராசி தொட இருக்கிறார். அதாவது உங்களுடைய அந்த 7.5 சனியோடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணுறார் அப்படின்னு ஆகிடுது. இதனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு பாதிப்பு இருக்குமா? 7.5 சனியினால் வரக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக உங்கள் ராசியை தொட வருவதனாலே சனி மந்தன் மட்டுமல்ல, உங்கள் ராசியிலே நீச்சத்தன்மை கொண்டவர். அதனாலே புத்தியிலே நிறைய மாறுபாடுகள். யோசித்தேன் சார், செய்யலை சார், வேலை எடுத்தேன் சார், முடிக்க முடியல சார், இப்படின்ற தாமதங்கள், புத்தி குறைவான தன்மையினால் வரக்கூடிய தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் செலவும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். சிலருக்கு
சில முக்கிய பணிகளிலே முயற்சிகள் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதும் இருக்கும். கல்விகளிலே இருப்பவர்களுக்கு குழப்பம் தரும் சூழ்நிலை, அந்த குழப்பத்தை விட்டு வெளியே வரக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையும் அமையும். எல்லாருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதன் மூலியமாக செயல்படுத்தக்கூடிய செயல் நிலைகளை சனி பகவான் உங்களுக்கு தருவார். இது அவசியம். நம்ம சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவருடைய நிலைப்பாட்டிலே உங்களை நிறுத்தி கொண்டு அதன் பின்னே செயலாற்றுவது சனியின் தன்மை. இதை நீங்கள் பழகுங்கள். அதனால் எடுத்ததுமே எந்த டிசிஷன் டக்குன்னு எடுத்துக்கிட்டே போகாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த சூழ்நிலைக்கேற்றவாறு உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு யோசித்தீர்களானால் சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் நல்ல வெற்றியை தருவார். வியாபாரத்திலும் அப்படியே மந்தமதாசார் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள மேலோட்டமாக பார்க்கும்போது, உள்ள டீப்பாக பார்க்கும்போது அந்த லாபம் பெருநியலாக அந்த லேச்சுரேஷனில் இருக்கும். அந்த சேச்சுரேஷன் லெவல்னு சொல்லுவாங்க. ஒரு பீக்கில் போயிட்டு அப்படியே லைனில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி லைனில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த சனியின் வக்கர நிவர்த்தியின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பண்ணின ப்ராமிஸ், உங்ககிட்ட மற்றவங்க பண்ண ப்ராமிஸ், இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கோரிலேட்டடாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் கூடுதலாக மைண்டில் வச்சுக்கணும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய என்பவர்களுக்கு பாடுபட்டு தேடிய பணம், அதனால் உங்களுக்கு பயிர் பார்க்காம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் உழைக்கணும், பார்க்கணும், கரெக்டாக அதுக்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் என்னென்ன நேரத்தில் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடணும். உரம் அடிக்கும் உரம், மருந்து போடுவது மரம், அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதனுடைய கலைகளை எடுத்து பண்ணக்கூடிய விஷயம்லாம் இருக்குது இல்லையா? அப்படி நீங்கள் செய்வீர்களானால் அதுக்கான ஊதியம் டெஃபினட்டாக உண்டு. அதனால் அதுக்கான அக்ரி ரிலேட்டடான ஆர்வம் படித்தவர்கள் நிறைய வருவதுக்கும் இந்த மேஷராசிக்காரர்கள் வருவாங்க. இப்போ சிலருக்கு எதிர்பாராத சில உதவிகளும் அப்பர் ஹேண்டுன்னு சொல்லுவான், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட்டும் இந்த காலத்தில் உண்டு அப்படிங்கிறதும் கூடுதலான செய்தி. அதனால் உங்களுக்கு ஒரு திறம்பட செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே லாபம் அப்படிங்கிற நோக்கத்தை கரெக்டாக உங்களுக்கு என்ன லாபமோ அது வரைக்கும் இருக்கக்கூடியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக சனி பகவான் நிறுத்து கொடுத்துடுவார். ஏன்னா உங்கள் காலச்சக்கர புருஷத்துக்கும் உங்களுக்குமே 10க்கும் 11க்குரியவர் தானே. அதனால் லாபத்தை எந்த விதத்துலேயும் உழைச்சதுக்கேற்ற காசு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுருவார். எந்த விதத்திலையும் குறைக்க மாட்டார் அப்படிங்கிறது ஆணித்தரமாக நம்பலாம். வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலைக்கான முயற்சி செய்யும்போதே நல்ல வேலை செய்வான் அப்படிங்கிற பேரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதுபோல் யாரெல்லாம் துணிச்சலோடு செய்கிறீங்களோ, எதையும் தைரியமாக செய்கிறீர்களோ அவர்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சனிப்பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற தன்மை. அப்போ பணம் வரும், தொழிலில் அபிவிருத்தி இருக்கும், நல்லது ஒரு மொமெண்டமில் கல்வி நிலையே கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டோம். இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடும் போது உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய ஏழை நாட்டு பிரச்சனை படிப்படியாக குறைந்து லாபங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். உங்கள் ராசி மீன ராசி, அதிலே இருக்கக்கூடிய சனி பகவான் 11வது லாபஸ்தானத்துக்காரர் வக்கரத்தில் தொழிலை தொட்டு கொண்டிருந்தார். அதை விட்டு நிவர்த்தியாகி லாபத்துக்கு இருக்கிறார்.
அப்போ லாபம் நிதர்சனமாக உங்களை வந்து சேரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறார். அப்போ இந்த திடீர் டர்ன் என்ன பண்ணணும்னா செலவையும் அதே மாதிரி கொடுக்கும். திடீர் செலவு, வெளியூர் பயணம், அலைச்சல், இந்த அனுபவத்தை உங்களுக்கு முதல்ல கொண்டு வந்து காட்டுவார். தடைப்பட்ட காரியங்கள் சிலதெல்லாம் இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்பு. இது நாள் வரைக்கும் செஞ்ச சார், செய்ய முடியவே இல்லை, அப்படி எப்படி நிற்கிது, எங்கே நிற்கிறோன்னு தெரில, வேர் ஐம் ஸ்டாண்டிங் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இப்போ மாற்றிக்கலாம். தந்தை வழியில் சொத்துக்கெல்லாம் வரணும் சார், நின்று போச்சு, சொத்து வருமா வராதான், ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் சேலில் போடுறோம், விற்க முடியல, விற்க முடியுமா முடியாதா, இப்படி என்ன நிறைய கேள்வி இருக்கு இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வர ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் பேச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டங்கள் முக்கியம். உங்கள் பேச்சில் நிறைய எக்ஸ்ட்ரா கவனம், ஆழ அறிந்து பேச வேண்டும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமேல் சாசனம் மாதிரி, இதுவே சாசனம்னுவாங்களே அந்த மாதிரி, அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். அதனால் கரெக்டாக அளந்து பேசணும். வேலையில் நல்ல உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விவசாயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆடு மாடு போன்ற கால்நடை பணிகளிலே ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சனி பகவான் எப்பவுமே நிறைய கொடுப்பார். உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் இன்னும் வரலை. அதனால் தூர 11வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கான பெனிஃபிட்டை கன்ஃபார்மாக கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் தன் பார்வையாலே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ரிஷபராசியை. அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, எதையும் யோசித்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியினுடைய கன்னிராசியை போய் பார்க்குறார். 5ஆம் இடம் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் சில கவலைகளையும் கொடுப்பார். இவர் எப்படின்னா குழந்தைகளை நல்லபடியாக கரை சேர்க்கணும், அவங்களுக்கு படிப்புகளை விஷயங்களாக நல்லபடியாக ஆகணும் அப்படிங்கிற அந்த எந்து நிறைய கொடுக்கும். இந்த சனி பகவானின் டைரக்ட் பார்வை கன்னி மேலே விழுவதனாலே. அது மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு 10ஆம் பார்வைன்னு ஒரு சிறப்பு பார்வை உண்டு. இந்த 10ஆம் பார்வை தனுசு ராசி மேலே விடும். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது அது 8ஆம் இடம். அதனால் ஏதான ஒரு காரியத்தில் தேவையில்லாத பயங்கள், ஐயோ அதை பண்ணியிருக்கணுமே பண்ணலையே, அடரா இதை பண்ணியிருக்கணுமே இது விட்டு போச்சே அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக உங்களை நீங்களே தோண்டி பார்க்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்களையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். முதல்ல யோசித்து பிளான் பண்ணிக்கணும். இந்த பிளானர் தான் உங்களை டெஃபினட்டாக இந்த செலவுகளிலிருந்து காப்பாற்றப் போகிறது அப்படிங்கிறது நிதர்சனமாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவானின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்ற நட்சத்திரங்களிலே சந்திர பகவான் நுழையும் காலகட்டங்களிலே உங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் கடன் சுமைகளை குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் தாராளமாக கடன் சுமையை குறைத்து கொள்ளத்துக்கு இதில் முயற்சி செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற கோசாலைன்ற பசுமாடு கட்டியிருக்கிற இடத்துக்கு போங்க. முடிந்த வரைக்கும் உங்களால் எவ்வளோ வாழைப்பழங்கள் வாங்க முடியும் வாங்கிட்டு போங்க. அந்த மாடுகளுக்கெல்லாம் அவசியம் வாழைப்பழங்களை கொடுங்கள். இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா, உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் நிதர்சனமாக உங்களுக்கு தெளிவாக உங்கள் பக்கம் சக்ஸஸாக முடியக்கூடிய விஷயங்களும், லாபங்கள் உங்கள் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த பரிகாரம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். எல்லாம் சனி ஈஸ்வரனின் கருணை அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா திருவாசகத்தில், அப்படி சிவனின் அருளாலே அனைத்து விதமான தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் உங்களை விட்டு விலகி, நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் உங்களிடம் வந்து வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் பெறுவதற்கு இந்த வக்கர நிவர்த்தி உதவட்டும். வாழ்க வளத்துடன்.